அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் நுஅம்மிர்ஹு வனுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் பார்த்தோம். சரி, ஓகே. அல்லாஹுடைய கிருபையினால ஷஅபான் என்கின்ற புனிதமான ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு புனிதமானது என்றால், ஷஅபான் என்பது மாதத்தில் புனிதமானது. அது மட்டுமல்லாமல் நாட்களில் புனிதமான வெள்ளிக்கிழமையில், அதிலும் நேரத்தில் சிறந்த நேரமான அஸ்ருடைய நேரத்தில், அதிலும் சிறந்த கூட்டங்களிலே சிறந்த கூட்டமான இந்த அல்லாஹுடைய பேச்சை பேசக்கூடிய அந்த கூட்டத்தில், மக்களிலேயே சிறந்த மக்களான முக்மீன்கள் முஸ்லீம்கள் என்கின்ற அங்கீகாரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். இதே ஷஅபானுடைய இதே மாதத்தில் தான் ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த ஷஅபானை குறித்து நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையில் கூட அந்த ஷஅபானுடைய பயானை நம்ம குரூப்பில் போட்டோம். எதுக்காக போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஞாபகம் என்ன அப்படின்னா, அதே போன வருட ஷஅபானில் இனிமே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான ஷஅபானை அல்லாஹ் நம்மளை அடைய வைப்பானா அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அடைய வைத்து விட்டான். இந்த ஷஅபான் நம்மை அடைந்து விட்டது என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மகிழ்வோடு அல்லாஹுடைய கிருபையினால இன்றைய ஜும்மாவையும் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் பிறைகளையும் நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் நன்மை செய்யக்கூடிய, பயனளிக்கக்கூடிய, இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய நன்மை செய்யும் நீண்ட ஆயுளை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த ஆயுள் காலத்தில் இறைவனுக்கு உவப்பான முஹ்லிசீன்களாக இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் மீனடிக்காமல் இறைவன் எதை நமக்கு நன்மையாக நாடியிருக்கிறானோ அதை கொண்டு செயல்படுத்தக்கூடிய, அதை கொண்டு நம்மளுடைய நாட்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினாலே இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. இதில் முதல் வார்த்தையே நமக்கான ஒரு நற்செய்தி. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். நிச்சயமாக முத்தகீன்கள், இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னாத் என்கின்ற சுவன தோட்டங்களையும் உயூன் என்கின்ற நீரூற்றுகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்திகளோடு அந்த வசனங்கள் ஆரம்பமாக்கப்படுகிறது. இதில் சொல்லக்கூடிய இவங்க வாசிச்ச இந்த வார்த்தைகளை சில அரபு வார்த்தைகளுக்கான விளக்கத்தை மட்டும் ஒரு முன்னுரையாக பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம என்ன சிந்தனை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஷஅபானுடைய சிறப்புகளும் அதை குறித்த சில சிந்தனைகள், முக்கியமான சிந்தனைகளை குறித்தும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். அதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பல வெற்றிகளை வைத்திருக்கிறான். சூரத் நபஉடைய 2வது வசனத்தின் ஆரம்பத்தில் கூட இன்னல் முத்தகீன மஃபாஸா என்று சொல்வான். மஃபாஸ் என்றால் மிக பெரும் மாபெரும் வெற்றி, ஃபாஸ் என்றால் வெற்றியாளர்கள். அந்த மஃபாஸ் என்கின்ற வெற்றி யாருக்கு உரியது? முத்தகீன்களுக்கு தான் உரியது. ஏன் அப்படின்னு சொன்னா, இறையச்சம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். உடலை சம்பந்தப்பட்டதோ தோற்றத்தையோ அல்லது சில குறிப்பிட்ட இபாதத்தை மட்டுமல்ல, அது உள்ளம் மாறினால் மட்டும்தான் உள்ளம் மாறினால் மட்டும்தான் அந்த இறையச்சம் நமக்கு ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இறையச்சவாதிகளுக்குத்தான் அந்த சொர்க்கம் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் ஆணித்தனமாக சொல்கிறான். அதில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை தான், அப்படியான இறையச்சம் உடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த துன்யாவில் ஏதாவது ஒரு மனிதனை, இல்லை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளையோ, இல்லை நம்மளுடைய உறவினர்களையோ, இல்லை நம்மளுடைய துணைகளையோ, இல்லை நம்மையவே நம்மளை நாமே திருப்திப்படுத்திக்கிறோமா? இது போதும் எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இது எனக்கே போதுமானது. யாரையும் மனிதர்களையும் திருப்திப்படுத்த முடியாது, நாமளும் நம்மை திருப்திப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான்,
அந்த முத்தகீன்கள் அன்றைய நாள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜன்னாத்துகளும் அந்த உயிர்களையும் பார்த்து ஆஹிதீன் மனம் பொருந்தி நிரந்தரமானதை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை, போது யா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஏன்னா அந்த சொர்க்கத்தில் இதுக்கு மீறி என்ன வேணுங்கிறது ஒன்றும் கிடையாது. அல்லாஹுடைய லிகாயத் என்பது வேற, அந்த சொர்க்கத்துக்குள்ள மட்டும் நம்ம பேசுவோமே. இதுக்கு மேல எனக்கு போது யா அல்லாஹ் ஆஹிதீன், அவ்வளவுதான், நிரந்தரமானதை நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் பொருந்திக்கிட்டேங்கிற அந்த வார்த்தை சொர்க்கத்தில் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஆஹிதீன்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் மாறுவதற்கு இறைச்சம் நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ அந்த ஆஹிதீன் என்கின்ற அந்த பொருத்தத்தை பெறுவதற்கும் முத்தகீன் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் என்ன செய்யணும்? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியும்? முத்தகீன்களுடைய பண்பை அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்றான். கொஞ்ச நேரம் தான் இரவுல தூங்குவாங்க. நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை, கொஞ்ச நேரம் தான். அதில் அந்த வார்த்தை ஹஜ என்றால் அந்த தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம்னா, சும்மா படுத்திருப்பாங்க, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, உள்ளம் தூங்காது, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம் டைம்ல இருக்கிற மாதிரி நம்ம எஹ்ஜவுன்னா தான் இருக்கிறோம். இப்போ என்ன, அது எக்ஸாம் டைம் எஹ்ஜவுன், அந்த எக்ஸாம் நமக்கு தேவையில்லை. சரியா? அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி சிந்தனைகள் வேண்டாம். படிக்கிற டைம் படிச்சுக்கணும். நல்லா ரெஸ்ட்டு, தூங்குற டைம் என்ன செஞ்சுக்கணும்? தூங்கிக்கணும். ஏன்னா நம்மளுடைய மூளைக்கும் உடலுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்தாதான் எல்லாமே மறுபடியும் ரொட்டேட்டிங்காக செய்ய முடியும். அதனால் ஏன்னா அதிகமாக நம்ம இந்த எக்ஸாம் டைமில் நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். அதை விட முக்கியமான ரமலான் வருது நமக்கு. அதுக்கான எனர்ஜி நமக்கு வேணுமா? அல்லாவுக்காக அது சும்மா ஒரு படிப்பாக எடுத்து மட்டும் ஒரு எக்ஸாம்ங்கிறது நம்ம படிச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், சட்டத்திட்டங்கள் ஓரளவு தெரிஞ்சிருச்சு. நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு தான் இந்த எக்ஸாமை தவிர இது மிகப்பெரும் மாபெரும் மஃபாஸெல்லாம் கிடையாது. சரியா? அதனால் இன்ஷா அல்லாஹ் இது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கிடைக்கிற நேரத்தில் படித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இந்த எக்ஸாம் முடியும் எனக்கு தான் ரொம்ப பக்குங்குது. அல்லாவே இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, ஹேர். ஆமாம், இரவு நேரத்தில் குறைவாக தூங்குவாங்க. எதனால்? ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, இறைவனை பற்றி. அவங்களுடைய வணக்கத்தில் அதிக நேரத்தை கழித்து சிறிது நேரம் அவர்களுடைய கண் உறக்கத்திற்கு கொடுப்பார்கள், அவ்வளவுதான். அந்த வணக்கம் என்பதை, ஏன்னா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க இரவுலாம் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் இரவு 3 பங்காக பிரிச்சுக்குவாங்களே, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அதில் முற்பகல், அதாவது முற்பகல்னா இரவின் கடைசி பகுதி, அந்த இரவின் கடைசி பகுதியை முழுக்க இபாதத்தில் தான் கழிக்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த முத்தகீன்களுடைய பண்பாக இரவில் சிறிது நேரம் உறங்குவார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த சொல்லக்கூடிய வார்த்தை யஸ்தக்ஃபிரூன். சரி, இரவுல தான் கொஞ்ச நேரம் உறங்குறாங்க, நிறைய நேரம் இபாதத் செய்கிறாங்கன்னா, விடியற் காலையில் யஸ்தக்ஃபிரூன் மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பார்கள். மன்னிப்பு கோருவார்கள்னு சொல்லலை. இந்த பதம் இந்த யஸ்தக்ஃபிரூன் என்கின்ற இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை நிரந்தரமாக செய்யக்கூடியவனுக்கு சொல்லப்படக்கூடிய வசன், சொல்லப்படக்கூடிய அமைப்பு. யஸ்தக்ஃபிரூன் அப்படின்ட்டு யக்ஃபிரூன் மட்டும் சொல்லலை, யஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ என்னன்னா, மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பார்கள் விடியற் காலை முழுவதும். அதில் 2 அறிவிப்புகள், 2 விதமாக நமக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வரக்கூடிய அந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய சஹருடைய நேரத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் நம்ம சமையல்லையோ இல்லை பயான் கேட்கக்கூடிய நிகழ்வுகள்லையோ எதுலையுமே தேவையில்லை, குர்ஆன் கூட தேவையில்லை. என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, பாவ மன்னிப்புகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த சஹருடைய நேரம். அது போலத்தான் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள். இந்த ஷஅபான் என்பது நீர் ஊற்றக்கூடிய ஒரு மாதம். அதாவது அந்த ரஜப்ல நம்ம என்னெல்லாம் விதைகளை விதைத்தோமோ அந்த விதைகளுக்கு நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். இதிலிருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விதைகளை மரமாக, செடிகளாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் வளர்ப்பதற்கு முயற்சி செய்யணும். அதில் வரக்கூடிய இன்னொரு விஷயங்கள் தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த முத்தகீன்களுடைய 3வது பண்பு இதுதான். அவர்கள் யாசிப்பவருக்கும் யாசிக்காதவர்களுக்கும் அவர்களுடைய சொத்தில் பாத்தியம் உண்டு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. என்னன்னா, யாசிப்பவர்களுக்கும் கொடுப்பார்கள், யாசிக்காதவர்களுக்கும் கொடுப்பார்கள்னு சொல்லலை, பாத்தியம் உண்டுங்கிறத அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? உரிமை இருக்கு. அல்லாவே சொல்றான், அவர்களுடைய அந்த முத்தகீன்களுடைய அந்த சொத்தை கண்டிப்பாக யாசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவாங்கிறத அல்லாஹ் சொல்றான். நீங்க அவங்க கொடுக்கறதற்கான முயற்சிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த பாத்தியப்பட்ட அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முத்தகீன்களுடைய சொத்து போய் சேர்ந்துரும்.
அது யாசிக்காதவர்களுக்குன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது சில பேர், மறுபடியும் சொல்றதா, சில பேர் கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய, அவர்களுடைய வறுமையும் அவர்களுடைய ஏழ்மையையும் மற்றவர்கள் தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் கேட்கறதுக்கு வெட்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய செல்வங்கள் போக வேண்டும் என்றால் முத்தகீன்களாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே முத்தகீன்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதில் சொன்னவங்க தான் இவங்க விளக்கம் சொன்னாங்க இல்லையா, அது அந்த விளக்கங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா தூஅதுன், அந்த வார்த்தை வஃபிஸ் ஸமா, வானத்தில் அவர்களுடைய உங்களுடைய ரிஸ்க் இருக்குது, வமா தூஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் அதில் உள்ளது. அந்த வானத்துல தான் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த உயூன், அதும் எல்லா விதமான இன்பங்களும் அந்த வானத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னணிக்கெல்லாம், இது இவ்வளவு விஷயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அடையாளம் தான் நமக்கு வேணும், முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்களாக இருக்கணும். அப்படி இறையச்சம்வாதிகளாக மாற்றுவதற்குத்தான் இதோ ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. இதோ அந்த ரமலான் என்பது பசியை உணர்த்துவதற்கோ, ஏழைகளுடைய அந்த கஷ்டத்தை உணர்த்துவதற்கோ, செல்வந்தவர்களுடைய அந்த சதகாக்களையும் ஜக்காத்துகளும் கொடுப்பதற்கான மாதம் மட்டுமல்ல, இறையச்சத்தை தான் அந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருவதற்காக வருடம் அந்த 11 மாதம் எப்படி இருந்து போயிட்டப்போ, அவ்வளவுதான் பாவம் செஞ்சிருக்க, என்னென்னமோ செஞ்சிட்டீங்க. ஆனால் அந்த ஒரு மாசத்துல உங்களுடைய ஒவ்வொரு நோன்பும் உங்களுடைய இறையச்சத்துடைய லெவலை கூட்டிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா நமக்கான ஒரு தர்பியத், ஒரு தர்த்தீபான ஒரு மாதம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த ஷஅபானை மிக ஒரு தயார் செய்யக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியதா இருக்குது. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை சொல்லி இதில் மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். பாராமுகம்னா அதை பற்றிய சிந்தனையே இல்லை. இப்போ இப்படி ஒரு சொன்னா உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். பர்லுக்கு அடுத்து தொழுகையில மிக சிறப்பான ஒரு தொழுகை கியாமுல், இரவு தொழுகை, அவ்வளவுதான். தஹஜ்ஜுத், இதுல இரவுல யார் தொழுகிறாங்களோ அதுதான் ஃபர்லுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை. ஏன், ஃபர்லு கடமையாகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை கியாமுல், இரவு தொழுகை தான். ஏன் தெரியுமா? ஏன் எல்லாரும் பாராமுகமாக அந்த நேரத்தை தூக்கத்திலேயே கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது பாராமுகமான ஒரு நேரமா இருக்குது மக்களிடத்துல. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இறைவனை அழைப்பதற்காக முசல்லாவில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்படியான ஒரு தருணத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது போல தான் இந்த ஷஅபானில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம என்னெல்லாம் செய்வோம், ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுப்போம், இன்னும் வேறு ஏதாவது வேலைகளில் மும்முரமாக. ஷஅபான் என்பது முன்ன போன ஒரு மாதம் போல், ரஜபு போல், அதுக்கு முன்னாடி போன ரபியுல் அவல் ஆஹிர் போல், அப்படி இப்படியே இருக்கக்கூடிய மாதம் போல் ஷஅபான் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படி பாராமுகமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மத்தியில் யார் ஷஅபானை மட்டும் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டு சில அமல்களை செய்கிறார்களோ, அமல்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறது இன்ஷால்லா நம்ம சொல்லுவோம், செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரமலானை பரிபூரணமான நன்மைகளோடு முத்தகீன்களாக ஆவதற்கு அல்லாஹ் வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது அடைவதற்கு நாம் என்னெல்லாம் முயற்சி செய்யணும், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுமா. இது ஒரு இந்த வார்த்தை நம்ம பயானுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனம் ஓதணும். என்ன வசனம் ஓதணும்? வமன், கடைசி ஐனுடைய ஆரம்பம், வமன் நுஅம்மிர்ஹு வனுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். அரபுல முஅம்மர் அப்படிங்கிற ஒரு வேர்டு உண்டு. முஅம்மர் என்றால் நீண்ட காலம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். நீண்ட காலம், அதாவது நீண்ட வயது கொடுக்கப்பட்ட, ஆயுள் நீளமான ஒரு மனிதருக்கு முஅம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா ஒரு வசனத்துல சொல்றான், 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு ஹதரையும் கேட்க மாட்டான். ஹதர் என்றால் காரணமே கேட்க மாட்டான். ஆனால் ரப்புக்கு காரணம் சொல்றது ரொம்ப பிடிக்குமா. ஏன் தெரியுமா? ஒரு அரபுல ஒரு பழமொழி உண்டு, அதாவது காரணம் சொல்லி உங்களிடத்தில் அவர்கள் வந்தால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் மதரசாக்கு வரல, எனக்கு இந்த மாதிரியான, ஏன்னா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அந்த காரணம் சொல்ல, அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் நமக்கு கோவருமா வராது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ ஏன் இந்த தொழுகலை, நீ ஏன் இந்த இபாதத் செய்யலை அப்படின்னு சொன்னால், ஏ அல்லாஹ் எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அல்லாஹ் அப்படின்னு காரணம் சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்கிறான், அவன் அதை விரும்புகிறான். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதனால் 60 வயசுக்கு மேலே நீ என்ன காரணம் சொன்னாலும் அல்லாஹ் வெறுக்கிறான், முழுமையாக வெறுக்கிறான். ஏன் தெரியுமா? அதாவது அறிவு தெளிவு பெறக்கூடிய வயதை அடையக்கூடிய அந்த 60 வயது உனக்கு நான் கொடுத்தேன்ல, அந்த 60 வயதுக்குள்ள அல்லாஹ் என்னெல்லாம் தெளிவை நமக்கு கொடுக்கணுமோ எல்லா தெளிவுகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டு
மறுபடியும் 60 வயசுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கை போகும் அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் ஏன் தொழுகலை? 60 வயசுக்கு மேலே 70 வயசு ஒரு மனிதரை எல்லாம் விசாரிக்கிறான், நீ ஏன் தொழுகலப்பா, நீ ஏன் குரான் ஓதலை, நீ ஏன் மார்க்க கல்வியை கற்றுக்கறல, எல்லாம் எனக்கு வயதாயிடுச்சு, எல்லாம் எனக்கு இந்த சூழ்நிலை, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் இப்படிலாம் இருக்கு, எந்த காரணத்தையும் எல்லாம் கேட்க மாட்டான். நல்லா குரானில் சொல்கிறேன், நான் சொல்லலை, எல்லாம் குரானில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன், எதனால்? அந்த 60 வயசுக்குள்ள, ஏன்னா நம்மெல்லாம் எதுவுமே தெரியாமல் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்தோம். யோசிச்சு பாருங்க, குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஏதாவது நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது, அறியா பருவமாக இருந்தோம். அல்லாஹ் அப்படியே வளர்த்தான், இளமை பருவத்தை கொடுத்தான். அந்த இளமை பருவத்தில் ஒரு துடிதுடிப்பை கொடுத்தான், கூர்மையான அறிவை கொடுத்தான், சிந்தனை திறனை கொடுத்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினா. திருமணத்துக்குள்ளே வந்தோம், குடும்பங்கள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத, இவ்வளவு அறிவுகளை கொடுத்தான் இல்லையா? அந்த அறிவின் பொழுதே நாம் தெளிவு பெறவில்லை என்றால் 60 வயசுக்கு மேலே எப்படி நமக்கு தெளிவு வரும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான், இந்த வார்த்தையை குரானில் எடுத்து படிச்சு பாருங்க. யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு நக்தைஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் ஆக்குற வயசை. நம்மளுடைய வயசை எப்படி ரிட்டர்ன் ஆக்குறான்னு தெரியுமா? இப்போ ஒரு மூதாட்டிக்கு ஒரு மனிதருக்கு 90 வயசு ஆகுதுமா. அந்த 90 வயசு ஒரு மூதாட்டிட்ட நம்ம எப்படி பேசுவோம் தெரியுமா? 10 வயசு பிள்ளைகிட்ட பேசுகிறோம் போல தான் நம்ம பேசுவோம். எப்படி பேசுவோம்? ஏன் இங்கெல்லாம் போறீங்க, இங்கே வாங்க உட்காருங்க, சொல்றது கேட்குதா, நான் சொன்னா கேட்கணும், சரியா, புரியுதுங்களா? ஏன்னா ஆக ஆக சிறு குழந்தை போல மாறிடுவோம். அதே இது அப்படியே குறைப்போமே, 70 வயது அல்லது 65 வயது அம்மாட்ட போய் பெத்தான்னு சொன்னா கோவம் வரும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரிட்டர்ன் ஆக்குறா அவங்களுக்கு மனசுல. இல்ல இது யதார்த்தமான உண்மை. 40 வயசு போல அவர்களுக்கான ஒரு எண்ணம். அல்லாஹ் ஹல்க்னா படைப்பு, அந்த படைப்பை அல்லாஹ் ரிட்டர்ன் ஆக்குறா மனசையே. புரியுதுங்களா? அப்போ அப்படியே வயசு 60 வயசுக்குள்ள எல்லா விதமான உணர்வுகள், எல்லா விதமான மாற்றங்கள், தெளிவுகள் எல்லாம் கிடைச்சிரும். அந்த 60 வயசுக்கு மேல 70 ஆனா 40 போல, 80 ஆனா 30 போல, 90 ஆனா 10 போல ஆயிடுவாங்க. 10 வயசு போல அவங்க என்ன செஞ்சிருவாங்க? குணநலம் எல்லாம் ஆகிவிடும். அதுக்கப்புறம் அந்த 10 வயசுல என்ன தெளிவு வரும்னு நம்ம நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, என்ன உணர்வு வரும், என்ன நம்ம தெளிவு பெறுவோம்? அதனால தான் அந்த வயதை அடைவதற்கு முன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது 6 வயதில் என்ன கற்கின்றோமோ அதுதான் 60 வயதிலும் நம்ம செயல்படுத்துவோம். ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு, அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, முதியவரை ஆனதுக்கு பின்னாடி அந்த பாடல்களை அவரால் விட முடியாது. அந்த அளவுக்கு அது என்னச்சு, அந்த பருவத்துல ஃபுல்லா அதை நினைச்சே கழிச்சிருப்பாங்க. எதில் நாம் அந்த பருவ காலத்தை எதில் கழிக்கின்றோமோ, எதில் அதிகமாக ஈடுபடுகின்றோமோ அதுதான் முதுமை பருவத்தில் வரும். நம்ம நினைக்கலாம் முதுமையில் நம்ம மாறிக்கிறலாம், முதுமையில் எல்லாமே மாறிடும். நம்மளுடைய உடல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அறிவு எல்லாம் மாறிவிடும். அப்போ இப்பயே நம்ம தெளிவு பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறேன், அந்த 60 வயசுக்குள்ளே இன்ஷால்லா தெளிவு பெற்றுக்கோங்க. அதுக்கு பின்னால் ரிட்டர்ன் ஆயிரும், உங்களுடைய வயசெல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும். எப்படி ரிட்டர்ன் ஆயிரும்? 40 வயசில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான் 70 வயசில் நீங்கள் செய்வீங்க. 30 வயசுல நீங்க என்ன செஞ்சீங்களோ, எதில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தீங்களோ அதுதான் 80-90 வயசில் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இந்த நல்ல விஷயங்களை பேசுவோமே, நற்குணங்கள். சில பேருக்கு ஜமாத் தொழுகையை விடவே மாட்டாங்க ஆண்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நோன்புகளை, பெண்மணிகள், அதாவது நம்மளாம் யோசிப்பாங்க, நம்ம நானிமாத அதிகமாக யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி நோன்பு தொடர் நோன்பு வச்சுருந்துருப்பாங்க, இல்லை அந்த நடுநோன்பு வச்சுருப்பாங்க. அதை 90 வயசில் அவங்களால விடவே முடியாது. ஒருத்தர் இருந்தாங்களாம், அவங்க ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை, ரொம்ப ஜக்கராத்துடைய நிலைமையில் மரணிப்பதற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அப்போ ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுது, அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுதான். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் என்னால் ஜமாத்துக்கு போக முடியலை, என்னால் தொழுகைக்கு போக முடியலையே. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க ஜமாத்தை விட்டதா சரித்திரமே இல்லை. வாழ்நாள் முழுக்க ஃபஜ்ரை தொழாத நாளே கிடையாது. இப்போ என்னன்னா அவருடைய கவலை, அந்த கவலைக்கு அல்லாஹு தஆலா தொழுத நன்மை கொடுத்துருவோம், அது வேற விஷயம். அந்த கவலை இருக்குது பார்த்தீங்களா? ஏன்? அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அதில் கழிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சில பேர் நன்மையான விஷயத்திலேயே அந்த குரான்லேயே பார்த்தே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த 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 மரண நேரத்தில் கூட அந்த குரானுடைய அந்த கலாம், அந்த குரானுடைய அந்த தொடர்பிலேயே அவங்க இருந்து கொண்டு இருப்பாங்க.
இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்திலாவது உணர்வு பெற்று தெளிவு பெற்று இன்ஷா அல்லாஹ் மாறணும். அதனால தான் இப்பயுமே மீண்டும் மீண்டும் சொல்வதாக கோவப்பட வேண்டாம், இப்பயுமே ஒரு வயசுக்கு மேலே, ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முன்ன கடைப்பிடிச்ச எந்த விஷயத்தை அவங்களால இப்போ விட முடியலை. எந்த விதத்தையும் முன்ன கடைப்பிடிச்சதை அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்களால மாற்ற முடியல. இதுலேருந்து நமக்கு தெரியுதா, எதை நாம் இந்த வயதில் அந்த 40-60 வயதுக்குள்ளே எதை நம்ம செய்கிறோமோ அதுதான் அடுத்த வயதில் அப்படியே தொடர்ந்து வரும். உணர்வு பெற முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வமன் அம்மிருகு நகைசு ஃபில்கல், அப்படியே உங்களை நான் ரிட்டர்ன் ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதோ ஷஅபான், இந்த ஷஅபானை போல பல மாதங்கள் பல வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த ஷஅபான் ரமலானுக்கான நீர் ஊற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சுப்ஹானல்லாஹ். அதனால் இந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்புகளை நம்ம நிறைய கேட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டும் சில நேரம் என்ன செய்யறது, அதில் சில நேரம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம், சில நேரம் அந்த நேரத்தில் ஒரு புஷ்டியாக ஈமான் வடி பலப்படும். என்ன அதுக்காகவே அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொன்னது போல முக்மீன்களுக்கு நல்லுபதேசம் பலனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஷஅபானுடைய சிறப்புகளை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஷஅபான் மாதத்துடைய சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான் முதல் சிறப்பு இதுதான். அதாவது நீர் ஊற்றும் மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம், நன்மையின் நீர் ஊற்றும் மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் ரமலானுக்கு அடுத்து ஷஅபான் மாதத்தில் தான் அதிகமான நோன்புகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேசிக்காக ஒவ்வொரு மாதத்திலையும் ரசூலுல்லாஹ் கரெக்டாக 11 நோன்பு விடாமல் வச்சிருக்கிறாங்க. 11 நோன்பு, அதாவது திங்கள் வியாழன் நோன்பையும் சேர்த்து ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய நடுநோன்பை சேர்த்து மொத்தம் 11 நோன்பு. நம்ம வாரத்துக்கு 4 வாரம் இருக்கா, மாதத்துக்கு 4 வாரம், 8 8 3 11. சரியா, அந்த 11 நோன்புகளை ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது, தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஷஅபான்ல இன்னும் அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் இது நன்மையின் நீர் ஊற்றும் ஒரு மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது முதல் சிறப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு ஒரு மசாலா என்ன அப்படின்னா, இந்த ஷஅபான் மாதம் கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. எப்போ கேட்குறாங்கன்னா, ரமலான் மாதத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கடந்து போன ஷஅபானில் நீங்கள் நோன்பு வச்சிங்களான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க மஸ்அலா, நோன்பு வச்சிங்களான்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நோன்பு வைக்கல. அப்போ ரமலான் முடிஞ்சப்பறம் ஷவ்வாலில் 1 அல்லது 2 நோன்புகள் வைக்க வேண்டும் கஃபாராவாக. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்மா கஃபாராவாக எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் நாஃபி, அதாவது அறிவிக்கக்கூடியவர்களில் வேணா 1 2 அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. ஆக மொத்தம் ஏதாவது ஒரு நோன்பு அல்லது 2 நோன்பு இந்த ஷஅபான்ல கண்டிப்பா வைக்கலைன்னா ரமலானுக்கு அடுத்து ஷவ்வாலில் வைக்கணும். அதனால என்ன சட்டம் நம்ம மசாலா புரியுது, இந்த ஷஅபான்ல ஒரு நோன்பாவது என்ன செஞ்சிருக்கணும், வைத்தே ஆக வேண்டும். அப்படி வைக்கல அப்படின்னு சொன்னா கஃபாரா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரமலானுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஷவ்வாலில் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு கஃபாரா ஆகிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபான்ல எப்படியாவது நோன்பு வைங்க. அதுல நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுன்னத்தான நோன்புகள், ஒரு நோன்புங்கிறது மிக குறைவு. இந்த ஷஅபான்ல அதிகமாக நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரமலான் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த ஷஅபான்ல சுன்னத்தான நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், திங்கள் வியாழன் ஐயாமுல் பீலுடைய நோன்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப வலியுறுத்தப்பட்ட நோன்பு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாம இந்த மாசத்துல ஒரு நோன்பு கூட வைக்கல அப்படின்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை முஅக்கதாவுக்கு மாறு செய்த குற்றம் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? அந்த சட்டம் புரியுது இல்லையா? சுன்னத்தி முஅக்கதானா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் வலியுறுத்தப்பட்ட சில சுன்னத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சுன்னத்துக்களை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னா அதுக்கு மாறு செய்த குற்றம் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆளாயிருவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபான்ல ஒரு நோன்பு குறைந்தது அல்லது அதிகமான நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபானுடைய மாதத்துல வைக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஷஅபான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சில பேர் நிறைய நோன்புகள் வைப்பாங்க.
இல்லை இல்லைங்க, நிறைய சாப்பிட்டுட்டேன்னா. அப்போ மூணாவது விஷயம் இதுதான், ஷஅபான் கடைசி, ஷஅபானில் கடைசி நோன்பை தடுத்துக்கிறணும். அதாவது கடைசியில் வைக்கக்கூடிய நோன்பை 15க்கு மேலன்ட்டு சில இதில் வருது, சிலது 20க்கு மேலே, சிலதில் என்ன அப்படின்னு சொன்னால் பிறை பார்க்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னாள் வரைக்கும் நம்ம தடுத்துடணும். 28, 29 தான் நம்ம என்ன செய்ய, ஒரு சில நேரம் சந்தேகத்திற்குரிய நாட்கள் அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்க. அந்த நாட்கள் ஷாதுன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்களுக்கு பெயர். அந்த ஷாதான நாட்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் எவ்வளவு நோன்புகள் வைக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் வைத்துக்கொள்வது மிகச் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருவருக்கு மட்டும் எந்த அளவுக்கு நோன்பு அனுமதி அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த 28 வரைக்கும் நோன்பு வைக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பழக்கம் உள்ளவர்களுக்கு மட்டும் இது சாய்ஸில் இருக்குது. மற்ற யாருக்கும் அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ரமலானுடைய நெருக்கத்தில் நோன்பு வைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது 3வது ஷஅபானுடைய மாதத்தின் சிறப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் 4வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் வேறு அதாவது நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் வைப்பதை விட ரமலானில் விடுபட்ட கலா நோன்புகளை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எடுத்து நிறைவேற்றிடணும். ஒரு சில பேர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது உண்டு. அதாவது திங்கட்கிழமை நோன்பு வச்சுக்கிட்டு கலா நோன்புக்கு நியத்து வச்சு, சுன்னத்தான நோன்புக்கு நியத்து வச்சு, ரெண்டு 2 in 1 நாங்கள் 2 நியத்தை வச்சு ஒரு நோன்பு வைக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு இமாமுக்கு பின்னாடி நம்ம நின்று தொழுகிறோம், நம்ம அசரில் தொழுகிறோம், லுகரை விட்டுட்டோம், லுகர் அசர் உடைய தொழுகை அப்படின்னு சேர்த்து தொழ முடியுமா? தொழ முடியாதுல்ல. அப்போ நீயத்தின் அடிப்படையில் தான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். நேர்ச்சைனோம்னா அதுக்கு தனியான நீயத், நேர்ச்சைங்கிற அந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளத்தில் சொல்லணும். அதே போல் நீயத்து நோன்பு, அதே போல் சுன்னத்தான நோன்புகள், அதே போல் கலாவான நோன்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி நீயத்தில் தனித்தனியாக நோன்பு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இதற்கான ஆதாரம். நான் ஷஅபானுடைய மாதத்தில் தான் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை எல்லாம் எடுத்து வைப்பேன். எதுக்கு அந்த ரமலானில் எனக்கு நோன்புகள் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஹைலுடைய காலம் ஒரு காரணம். 2வது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில பணிவிடைகள் செய்யும் பொழுது சில நோன்புகளை விடுவதற்கான சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு பணிவிடைகள் செஞ்சிருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன், நோன்பை நான் எடுத்து வைப்பதற்கான ஒரு மாதமாக இந்த ஷஅபான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரமலானில் போன வருடம் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை எல்லாம் எடுத்து வைக்கலாம். சரி, இதில் ஒரு கேள்வி வரலாம், எத்தனை நோன்பு விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவுண்டிங் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஒரு சட்டம் படிச்சிருக்கோமா, அதாவது ஜக்காத்துடைய பாடத்தில் ஞாபகத்தில் எது மிகைத்திருக்கிறதோ அதை நாம் என்ன செய்யணும், ஆமாம் பிறை கணக்க, அப்படி நாம் ஞாபகத்தில் எண்ணிக்கையில் எது மிகச்சிருக்குதோ அதுக்காக ஒன்று ஞாபகம் இருக்கு அப்படின்னு சரியா. அது சென்ற வருடத்தின் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை எடுத்து வைக்கலாம். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அதனால போன வருடத்திற்கு இருக்கக்கூடிய நோன்பை தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அதனால சட்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வருடத்துக்குள்ள முடிந்தளவு அந்த கலாவுடைய நோன்பை நிறைவேற்றிடணும். இந்த ஷஅபான் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து நம்ம 6 நோன்பு கழிச்சு எப்போனாலுமே எந்த மாதத்தினாலும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நோன்பா இன்ஷா அல்லாஹ் எடுத்து ஞாபகம் வச்சு வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரம் ஃபர்லில் குறை வைக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். ஃபர்லான விஷயங்கள்ல எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் தான், இருந்தாலும் அவனை சந்திக்கும் பொழுது எந்த குறையும் அவனுடைய இபாதத்தில் வைக்காத அளவுக்கு நம்ம அவனை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அணுகுமுறை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஷஅபானுடைய மாதத்தில் கலா நோன்புகளை எடுத்து வைக்கணும். சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி விட்ட நோன்புக்கு தௌபா தான் தீர்வு. நீங்கள் எடுத்தெடுத்தெல்லாம் ஞாபகம் வச்சு இது பண்ண தேவையில்லை. தௌபா அதுக்காகத்தான் சொல்கிறேன், வருஷத்துக்குள்ளே ஞாபகம் வைத்து அதை அந்த கடமையை முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய வருடங்கள் கடந்தது தௌபாவோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆமாம், ரமலான் வர்றதுக்குள்ளே முடித்து விட்டால் நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இதில் இந்த இப்போ நாம் அமல்களை குறித்து நம்ம நிறைய பேசுகிறோம். அதாவது நோன்பு நல்ல முறையில் நோன்பு வைக்கணும். அதே போல் இந்த ஷஅபான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக ஹாஃபில்கள் தன்னுடைய குர்ஆனை ரிவிஷன் பண்ணக்கூடிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் தான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஹாஃபில்களும்
இப்பொழுது இந்த மாதம் முழுக்க அவங்களுடைய முழு வேலை என்ன, முழு குர்ஆனை அப்படியே ஓதி 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 அவர்களுடைய உள்ளத்தில் நிரப்பி வைத்து, இதோ ரமலான் வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த தொழுகக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முழு குர்ஆனை என்ன செய்வாங்க, ஓதக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் நாமளும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபானில் ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு அரை ஜுஸு அல்லது ஒரு ஜுஸு நம்ம இப்போ இருந்தே தயார்படுத்தணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய ஹியூமன், அதாவது அந்த மனிதனுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தும் பொழுதுதான் அது பழகுனதான் போயிடும். ஒரு விஷயத்தை புதுசாக செய்யும் பொழுது அது ரொம்ப சிரமமாக போயிடும். நீங்கள் நோன்பு வைக்க இப்போ ஏன் இந்த ஷஅபானில் ரசூலுல்லாஹ் இப்படி நோன்பெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ரமலானில் அந்த நோன்பு கடுமையாயிடக்கூடாது. அந்த நோன்பை ரொம்ப அது என்ன சொல்கிறது, வெறுத்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றி விடக்கூடாது. அதே போல தான் ரமலானில் நம்ம குர்ஆன் ஓதுவோம் அதிகமாக, நோன்பு வைப்போம் அதிகமாக. அதே போல் இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் இதுதான் பயான், ஜக்காத் எனும் ஏழை வரியை கொடுப்பதற்கான கணக்கீடுகளை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கணக்கீடுகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆமாம், ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இல்லையா இந்த ஷஅபான்லேயே கொடுத்து விட்டால் கூட நல்லது. நீங்கள் ரமலான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு அமல்களை வச்சுருக்கா. ஆனால் ஜக்காத் என்பது ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரமலான் தான், நம்ம சட்டம் படிச்சிருக்கோமே, ரமலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, கட்டாயம் இல்லை. ஏன் தெரியுமா, ஏன்னா ரமலானில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஷஅபானில் கொடுத்தாலும் சரி, ஃபர்லான நன்மைகள், நிறைவேற்றிய நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும், நியத்து தான் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபர்ல சீக்கிரமாக நிறைவேற்றணும்னு நினச்சிக்கோங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் நமக்கான கடமைகள் நிறைவேறிடும். ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபானில் இப்படியான அமல்களில் நம்ம கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நரகத்திற்கு போய்விட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய சில மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். நம்ம எல்லோரையுமே அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கின்றி அந்த நரகத்தை பார்க்காமல், அந்த நரகத்துடைய பயத்தை உள்ளத்தில் நிரப்பாமல் அல்லாஹ் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும். அவன் ரஹ்மானாக ரஹீமாக அந்த மறுமை நாளில் முஸ்லீம்களுக்கு ரஹீமாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இந்த இடத்துல யார் அந்த நரகத்திற்கு போய்விட்டு சொர்க்கத்தை செல்லக்கூடிய அந்த மாபாவிகள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு ஒரு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய 5 விஷயங்கள், இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய 5. ஒரு மனிதன் களிமா சொல்லிட்டான், ஆனால் தொழுகை நிறைவேற்றலை, மற்ற எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டான், ஹஜ்ஜுக்கு போயிட்டான், ஜக்காத் கொடுத்துட்டான், நோன்பு வச்சுட்டான், ஆனால் தொழுகை நிறைவேற்றலை, அவன் நரகத்திற்கு போய்விட்டு சொர்க்கத்துக்கு போவான். அதே இதான் இந்த 5 தூண்ல ஏதாவது ஒரு தூண் நம்ம செய்யலைன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒருவன் பசியே பொறுக்க மாட்டான், என்ன அர்த்தம், நோன்பே வைக்க மாட்டான், ஆனா ஜக்காத்தை பார்த்தீங்கன்னா வாரி வாரி வழங்கக்கூடியவன். தொழுகையா, சுப்ஹானல்லாஹ், அதானுக்கு முன்னால் இப்பெல்லாம் என்ன நிலைமை ஆயிடுச்சு தெரியுமா, தொழுகை நமக்கு காத்து கொண்டிருப்பது போல ஆயிடுச்சு, மஸ்ஜித் நமக்கு காத்து கொண்டு இருப்பது போல ஆயிடுச்சு, அந்த இமாம் தொழுகையாளிகளுக்கு காத்து கொண்டிருப்பது போல நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் நாம் என்ன செய்யணும், தொழுகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கணும், மஸ்ஜிதுக்காக நாம் அங்கு அமர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம்தான் மலக்குமார்கள் துவா நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்படி ஒவ்வொரு அமல்கள் அந்த 5 தூண்களில் ஏதாவது ஒரு அமல் விடுபட்டு போச்சு, தொழுகலை சரியான முறையில் தொழுகலை, மற்ற அமல்கள் செஞ்சாலும் சரி, ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்கல, ஆனால் நோன்பையும் தொழுகையிலையும் இபாதத்திலையும் ஹஜ்ஜிலையும் சரியா இருக்கிறாரு, ஆனால் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்கவில்லை என்றால் மஆதல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை சூரா பையினாவில் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த அவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னா, நரகம் போய்விட்டு சொர்க்கம் செய்கிறான். இப்போ இவர்களுக்கெல்லாம் ஆனால் அந்த 5 கடமைகளை நிறைவேற்றி ஈமானோடு சுவாலிகான நல்லமல்கள் செய்து யார் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுட்டக்கூடிய மிக பெரும் பட்டம் என்ன தெரியுமா, ஹைருல் பரியா, நீங்கள்தான் படைப்புகளில் மிகச் சிறந்தவர்கள். ஹைருல் பரியா, பரியா என்றால் பர் என்றால் நன்மை, நன்மைகளில் சிறந்தவர்கள் என்பதை விட படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவங்க யாரு, ஹைருல் பரியா. சுப்ஹானல்லாஹ். அதே இந்த அமல்கள் எல்லாம், இந்த தூண்கள் எல்லாம் ஒன்றா தகர்த்தெறிந்து விட்டு ஏதோ ஒரு தூணை மட்டும் பற்றி கொண்டு செல்வோமே ஆனால் அவர்கள் தான் ஷர்ருல் பரியா. நல்லா பாதுகாக்கும். நம்ம ஹைருல் பரியாவாக ஹஜ், அதாவது நமக்கு ஆரோக்கியமும் பொருளாதாரமும் வரும் பொழுதுதான் ஹஜ் நமக்கு கடமையாகுது. அப்படி சில நேரம் சில பேர் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஆரோக்கியமும் பொருளாதாரமும் வந்தும் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய மரணம் யூதனின் மரணத்தை போன்று அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்டவர்களும் நரகத்திற்கு போய்விட்டு
சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு பாதகமான நஷ்டமான ஒரு நிலைமை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 தூண்களையும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்தோமையானால் ஹைருல் பரியாவாக இந்த ஷஅபானை மட்டுமல்ல ரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே போல் எத்தனாவது 4 சொன்னோமா? 4 5 ஓகே 5 சொல்லிட்டோம். அதே போல் 6வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு வருடத்தின் அமல்களை சமர்ப்பிக்கும் மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். நம்ம அடுத்த போன ரமலான்ல இருந்து இதோ வரக்கூடிய இந்த ரமலான் வரைக்கும் நம்ம என்னென்ன அமல்கள் செஞ்சோமோ எல்லாமே எப்படி நம்ம யூனிஸ் அகாடமிக்கு போகிற மாதிரி என்ன மலக்குமார்கள் அதுக்குன்ட்டு எல்லாம் பிரத்யேகமாக மலக்குமார்கள் நியமிச்சிருக்கா. ஒன்று தெரியுமா? டெய்லி நம்மளுடைய பட்டோலை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுது. டெய்லி நமக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் டெஸ்ட் வச்சு அந்த அந்த பேப்பர் என்ன செய்கிறான்? மலக்குமார்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே போல் வாரம் திங்கள் வியாழக்கிழமை நம்மளுடைய ஏடுகளெல்லாம் சமர்ப்பிக்கப்படுது. அதே போல் வருடத்தில் ஒரு முறை நம்மளுடைய நன்மை தீமைகளாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்தில் நான் ஸ்வாயிம் நோன்பாளியாக என்னுடைய பட்டோலை என்னுடைய அந்த நன்மை தீமை ஏடு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பதற்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறோமோ எப்படியெல்லாம் அமல் செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் நம்மை குறித்து அறிவிக்கப்படும். உதாரணமாக இந்த ஷஅபானில் எப்பொழுதும் போல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ரமலானுக்கான பர்ச்சேஸ்க்காக வெளியூர் போகிறாங்க. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் எப்படி சமர்ப்பிக்கப்படும்? யோசிச்சு பாருங்க. இப்போ வீணான செயல்களை நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுடைய நோன்பை கொண்டும் நம்மளுடைய குர்ஆன் திலாவத்தை கொண்டும் நம்மளுடைய தௌபாவை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருடத்தின் அமல்கள் சமர்ப்பிப்பதற்கு நாம் விரும்ப வேண்டும் என்றால் நல்ல முறையில் இந்த ஷஅபானை பயன்படுத்திக்கிறோம். அதே போல் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் 7வது. இந்த மாதத்தில்தான் இந்த வருடத்தில் யாரெல்லாம் இறப்பார்கள் என்கின்ற பட்டியல் மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். 2026 யாருடைய பேர்கள் அந்த அந்த மௌத்துல் மலக்குல் மௌத் இடத்துல அல்லாஹு தஆலா ஒப்படைக்கிறான் என்பதை அவன்தான் அறிவான். அதனால உண்மை கேட்க அதெல்லாம் சிந்தனை. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்மளுடைய மரணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்து இந்த ஷஅபானுடைய மாதத்தை அடையக்கூடிய, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத்தான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோம் அதன்படி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இதோ ரமலானை அடையக்கூடிய பெரும்பேற்றை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவாயாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.